பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்தமாக்கப்படுவதாக. பரிசுத்த லூக்கா சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம் 28வது வசனம். செயின்ட் லூக் சாப்டர் 6:28. உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். எனக்கு பிரியமானவர்களே, நாம் 2 விஷயங்கள் இந்த நாளில் நம்ம கற்றுக்கொள்ளப் போகிறோம். உங்களை சபிக்கிறவர்கள் ஆசீர்வதியுங்கள், அடுத்தது உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். 2 தினத்தில் நம்ம வேறு மாதிரி பார்த்தோம், இன்றைக்கி வேறு மாதிரி பார்க்குறோம். நம்மளை சபிக்கிற ஒரு கூட்டம் இருக்க தான் செய்யுது. நம்ம நல்லா இருக்கக்கூடாது, ஒன்றும் இல்லாமல் போகணும்னு நினைக்கிற கூட்டம் இருக்க தான் செய்கிறது. ஊழியத்தின் பாதையில் ஆண்டவர் சமூகத்தில் நான் அமர்ந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த காத்திருக்கும் போது சில நேரத்தில் எனக்கு சில வார்த்தைகள்லாம் வரும். சிலருடைய முகத்தை காட்டி இவங்கெல்லாம் நீ நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, இவங்கெல்லாம் நீ தப்பாகணுன்னு நினைக்கிறாங்க, நீ விழுந்து போன்னு நினைக்கிறாங்க, இப்படின்னு சொல்லி சிலரெல்லாம் எனக்கு கர்த்தரை காட்டும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அவர்களை ஆசீர்வதி என்று சொல்லும்போது தான் மனசு இருக்குது பாருங்கள், அடேங்கப்பா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உடனே கீழ்ப்படியுமா அப்படிலாம் கிடையாது. ஆனால் என்னை அர்ப்பணித்து ஆண்டவருடைய சமூகத்தில் இப்படியெல்லாம் இருக்கிறாங்களா ஆண்டவரே, ஆனாலும் நீ அவர்களுக்கு முன்பதாக என் தலையை உயர்த்து நினைக்கிறீரே, அந்த எண்ணத்திற்காக நான் அவர்கள் எல்லாத்தையும் மன்னிக்கிறேன்ப்பா, அவங்க நான் ப்ளஸ் பண்ணுறேன்ப்பா என்று சொல்லி என்னை அர்ப்பணித்த நேரங்களுக்கு காலங்கள் அதிகம். எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, இந்த தினத்தில் நாம் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கிறதை பொறுத்து தான் நாம் கிறிஸ்துவுடைய பிள்ளைகள் என்று ஒரு சொல்லுகிறதுக்கு அர்த்தம் இருக்கிறது. ஏசப்பா சிலுவையில் இருக்கும்போது சொல்கிறார், இவர்கள் செய்வது இருந்துட்டு அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லி சொல்கிறார். நம்ம கூட எப்படி இருக்கணும் தெரியுங்களா? அந்த சுபாவம் நமக்குள்ளே வரல அப்படின்னு சொன்னால் அந்த சுபாவத்துக்காக ஜெபிக்கணும். இங்கே அதை தான் சொல்லுகிறார், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். நிறைய நேரங்களில் நாம் ஆஸ்வதிக்க முடியாமல் தடமாட்டிருக்கிறோம். ஆசீர்வதித்து பார்த்தோம்னாலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆசீர்வதிங்கள், ஆஸ்வதிக்கப்படுவீர்கள், அவ்வளோதான். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்கிறேன். நிறைய நேரங்களில் நம்மளை நிந்திக்கிற கூட்டம் இருக்க தான் செய்கிறது. அவங்களுக்காக நம்ம எப்படி ஜெபிக்கணும்? ரொம்ப கவனமாக ஜெபிக்கணும். இயேசுவின் நாமத்தில் அவங்களுக்கு நான் சொல்கிறேன், என் தேகத்தில் ஒவ்வொரு முறையும் ஒரு விதமான வலி வரும்போதெல்லாம், அதுவும் கவுட் அண்ட் ஆத்தர்டிஸ் ரெண்டும் ஒரே டைமில் வரும்போது நான் துடித்த துடிப்பு சாதாரண துடிப்பல்ல, அவ்வளோ வலி வேதனைகள் இருக்கும். இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன், அப்போல்லாம் இந்த சரீரத்தில் பலவீனத்தோடும் சுகவீனத்தோடும் பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஜெபிப்பதுண்டு. எத்தனையோ பேர் என்னுடைய வாழ்க்கையை குறித்து கேவலமாய் பேசின எத்தனையோ ஜனங்கள் எனக்கு தெரியும். அவர்களுக்காக மன்றாடுகிற ஒரு நேரமாக அந்த நேரத்தில் நான் வைத்திருக்கிறதும் உண்டு. எனக்கு பிரியமானவர்களே, உங்களை சபிக்கிறவர்கள் ஆசீர்வதிங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். நம்ம ஜெப நேரத்தை அதிகப்படுத்துவோம். நாம் நிறைய விண்ணப்பத்தை வச்சுருக்கிறோம், வேண்டுதலை வைக்கிறோம், ஸ்தோத்திரத்தை வைக்கிறோம். ஆனால் இந்த நாளில் நம்ம எப்படி ஜெபிக்கிறோம் தெரியுங்களா? யாரெல்லாம் நம்ம நிந்திக்கிறாங்க அவங்களை நோக்கி பார்த்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது. இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களை சபிக்கிறவர்கள் ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். பாருங்கள், இன்றைக்கி ஒரு காலத்தில் அந்த லேடியா இந்த மோடியா, அந்த மோடியா இந்த லேடியா அப்படின்ற ஒரு பேச்சு தான் ஒரு காலத்தில் இருந்துச்சு. அந்த அம்மா இறந்த பின்பு அப்படியே போயிட்டு அடகு வச்சுட்டாங்க. அடகு தான் வச்சுருக்கிறாங்க, வெளியில் வந்துடுவாங்க. அவங்க வெளியில் கூட்டு வரக்கூடிய ஆட்களும் அந்த இடத்துல இருக்க தான் செய்கிறாங்க. ஒரு வைராக்கியமான ஒரு சூழ்நிலை. எவ்வளோக்கு எவ்வளோ இந்த ஏடிஎம்கேவை கேவலப்படுத்த நினைக்கிறாங்களோ, சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கேவலப்படுத்தினாங்க. ஆனாலும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடிய ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த தமிழகத்திற்கு என்று சொல்லி இந்த மாபெரும் 2 கட்சிகளும், இந்த டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும், தமிழக மக்களுக்கு என்ன செய்யணுமோ கிறிஸ்துவுக்குள் செய்ய வேண்டியதை செய்து முடிப்பதற்காக பிரயாசப்படுவார்கள். இயேசுவின் நாமத்தில் அவங்க சொல்கிறேன். அதனால் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இயேசுவின் நாமத்தினால நாம் ஆசுதமாக இருக்கணும். இன்றைக்கி நிந்திக்கிற நிந்தைகள்லாம் ரொம்ப அதிகம். நிறைய இடத்துல இன்றைக்கி கட்சிகள் இவர்களை குறித்து அவர்கள் பேசியிருப்பார்கள், அவர்களை குறித்து இவர்கள் பேசியிருப்பார்கள் என்று ஒன்றாக இருப்பார்கள். இவர்களை குறித்து அவர்களை பேசும்போது அவர்களுக்கு ஓட்டில்லை, அவர்களை குறித்து இவர்களை பேசும்போது இவர்களுக்கு ஓட்டில்லை என்று ஒன்றாக இருக்கிறார்கள். மன்னிச்சு தானே விட்டாச்சு, ஓட்டு போட்டாச்சு. அதே போல் இயேசுவின் நாமத்தினால
நாம் அதே போல் இந்த விஷயத்தில் மறந்து அவனுடைய அன்பின் நிமித்தமாக, பாசத்து நிமித்தமாக, சொன்ன வார்த்தை நிமித்தமாக நம்மளை மாற்றிக்கொண்டு, உங்களை சபிக்கிறவர்கள் ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்ற வார்த்தையின் பிரகாரமாய் நம்மை மாற்றிக்கொள்வோம். இந்த வார்த்தையின் பிரகாரமாய் அர்ப்பணிப்போம். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். அன்பு தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதமாக இருக்க அருள் புரிய ஜெபிக்கிறோம்ப்பா. கிருபையின் கரம் கூட இருக்கட்டும். நன்மை செய்யும் ஆசீர்வாதம் பரிசுத்தம் இயேசு நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.